ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள், எவ்வளவு மகிமையானவைகள். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆச்சரியமான காரியங்களை வைத்திருக்கிறார். தன் மகிமையான திட்டங்களை நாம் ஒவ்வொருவர் மூலமாகவும் செயல்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை பல வேளைகளில் தனிமைப்படுத்துகிறார். பல சூழ்நிலைகள் வழியாய் அவர்களை கடந்து போகத்தக்கதாய் பல நெருக்கங்கள் மத்தியில் தன்னுடைய விசேஷித்த பாத்திரங்களை நடத்தி கொண்டு போய் தனிமைப்படுத்தி தனக்கேற்றவர்களாய் உருவாக்கும்படிக்கு தன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னுடையவர்களை பல வேளைகளில் தனிமைப்படுத்துவதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தருடைய கரங்களில் பயன்படுத்தப்பட்ட விசேஷித்த பாத்திரங்கள் பல நெருக்கங்கள் வழியாய், பலதரப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போகிற சமயத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த பாத்திரங்கள் பல வேளைகளில் தனிமைப்படுத்தப்பட்டதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய மகிமையான பாத்திரங்களை தனிமைப்படுத்துவதற்கு பின்பாக தன்னுடைய மகிமையான திட்டங்களை மறைத்து வைத்திருக்கிறார். வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட விசேஷித்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பல சூழ்நிலைகளில் தனிமைப்படுத்தினதை, மிக கடினமான சூழ்நிலைகள் வழியாய் நடத்தி கொண்டு போனதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவர் தனிமைப்படுத்துவதற்கான காரணங்கள் ஒவ்வொரு பாத்திரத்திலும் வித்தியாசமாய் காணப்படுவதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இரண்டு விசேஷமான பாத்திரங்களை நிறுத்தி நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். இந்த இரண்டு பாத்திரங்களும் மிக விசேஷமான பாத்திரங்கள், தேவனுடைய மகிமையான திட்டங்களை தன்னகத்தே கொண்ட ஆச்சரியமான பாத்திரங்கள். அந்த இரண்டு பாத்திரங்களும் ஒரே விதமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போனதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறார். ஆனால் அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தனிமைப்படுத்தினதற்கு வித்தியாசமான நோக்கம் காணப்பட்டது. நீங்கள் எது நிமித்தம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், எது நிமித்தம் உங்களை பலதரப்பட்ட சூழ்நிலைகள் அடைத்து வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதன் முடிவில் நீங்கள் எப்படியாய் கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டு உணரும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இரண்டு விசேஷித்த பாத்திரங்களில் ஒன்று சிம்சோன், இன்னொன்று யோசேப்பு. இந்த இரண்டு பாத்திரங்களையும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தனிமைப்படுத்தினார். ஆனால் இரண்டு பாத்திரங்களையும் கர்த்தர் தனிமைப்படுத்தினதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கிறது. இந்த காரணங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் பின்னணியில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்டவர்களாய் உருவாக்கப்படுவதற்கு உங்களை தேவனுக்கு கையளிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு பாத்திரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அநேக காரியங்களை நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். சிம்சோன் மற்றும் யோசேப்பு இரண்டு பேருமே ஒரே விதமான பாதையில் கடந்து போனதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். முதலில் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் பாருங்கள்,
சிம்சோனை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை கவனித்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய சுதந்திர வீதத்திலிருந்து பிடிக்கப்பட்டு காசாவுக்கு கொண்டு போகப்படுவதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையில், விலங்கிடப்பட்ட நிலையில், கட்டப்பட்ட நிலையில், மிகுந்த சிறுமைக்கு நேராய் சிம்சோன் நடத்தப்பட்டதை நாம் வசனத்தில் பார்க்கிறோம். கண்களை இழந்து போய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் காணப்பட்டார்? தொடர்ந்து வாசியுங்கள். அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்ட ஒரு வேலை, சிறைச்சாலையில் விலங்கிடப்பட்ட மனிதனாய், கண்களை இழந்து போன மனிதனாய் மாவரைத்து கொண்டிருந்த சிம்சோன். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பெலிஸ்தர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோன் அழைத்து கொண்டு வரப்பட்டதையும் நீங்கள் பார்க்க முடியும். மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வேலை, விசேஷித்த பாத்திரம்தான். ஆனால் கர்த்தர் அந்த பாத்திரத்தை தனிமைப்படுத்தினார், சிறுமைப்படுத்தினார், சிறுமைக்கு விட்டு கொடுத்தார். அதே போல யோசேப்பின் வாழ்க்கையையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசியுங்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். கானான் தேசத்திலிருந்து எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பு எல்லாவற்றையும் இழந்து போன மனிதனாய் எகிப்திற்கு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் கொண்டு போகப்பட்ட யோசேப்பு. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 1வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்புக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்பு எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டார்? சிறைச்சாலையில் எப்படிப்பட்ட நிலையில் யோசேப்பு தள்ளப்பட்டார் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 18வது வசனத்தையும் வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யோசேப்பின் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது. சிறைச்சாலையில் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டதை கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். இந்த 2 பாத்திரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஒப்பிட்டு காட்டுகிறார். 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் விலங்கிடப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய், தங்களுடைய சுதந்திரத்தில் இருந்து பிரிக்கப்பட்டவர்களாய், தனிமைப்படுத்தப்பட்டு மிகுந்த ஒரு சிறுமைக்கு நேராய் நடத்தப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 2 பேரின் பிராணனும் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். 2 பேருமே சிறைச்சாலையில் தள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடியும். 2 பேருமே மிகுந்த ஒரு சிறுமைக்கு நேராய் கடந்து போனதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த 2 பேரின் சிறையிருப்புக்கு பின்பாகும் இருக்கிற காரணங்கள் மிகவும்
வித்தியாசமானவைகள், மிகவும் வித்தியாசமானவைகள். இந்த இரண்டு பேரும் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரே சூழ்நிலையில் காணப்பட்டாலும் இவர்கள் அடைக்கப்பட்டதற்கான காரணங்கள் மிகவும் வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிறையிருப்பில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள் உங்களை அடைத்து வைத்திருக்கலாம். உங்கள் காரியங்களை நீங்கள் செயல்படுத்த முடியாதபடிக்கு கட்டப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் திரும்பின பக்கமெல்லாம் உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எதனால் அப்படி காணப்படுகிறது, அதன் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சிம்சோனும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். யோசேப்பும் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு அடைக்கப்பட்டார். ஆனால் இரண்டு பேருக்கும் நடைபெற்ற சம்பவம் ஒன்று போல காணப்பட்டாலும் அதன் காரணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிம்சோன் அடைக்கப்பட்டதின் காரணம் என்ன? நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு போ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 1வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதே போல நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அதன் பின்பு சிம்சோன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்கிற ஒரு சிறு இடத்தில் கடந்து போனதையும் நீங்கள் பார்க்க முடியும். போகக்கூடாத இடங்களுக்கு, தகுதியற்ற இடங்களுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது, செலவழிக்க கூடாத காரியங்களோடு கூட தங்கள் நேரத்தை தேவ ஜனங்கள் செலவழிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் தொடர்ந்து உணர்த்தி காட்டியும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து குறுக்கிட்டும் தகுதியற்ற காரியங்களில் தேவ ஜனங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது, கர்த்தரின் விசேஷித்த பாத்திரங்கள் தாங்கள் யார் என்ற ரகசியத்தை மறந்து போய் கர்த்தர் தங்கள் மேல் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை எல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பிரியமற்ற இடங்களுக்கு நேராய் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டும் எச்சரித்தும் உணர்த்தி காட்டியும் கொஞ்சமாகிலும் தங்களை சீர்படுத்திக் கொள்ளாமல் இன்னும் தங்களுடைய கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களில் அவர்கள் இன்னும் வளர்ந்து போய் கொண்டிருக்க ஆரம்பிக்கும் பொழுது, சிம்சோனுக்கு ஏற்பட்ட நிலை பல பேருக்கு ஏற்படுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். போகக்கூடாத இடங்கள், தகுதியற்ற இடங்கள், யாரோடெல்லாம் நேரத்தை செலவழிக்க கூடாதோ அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நேரத்தை செலவழித்ததினால் ஏற்பட்ட விளைவுதான் சிம்சோனுக்கு. சிம்சோன் இந்த சிறைச்சாலையில் தள்ளப்பட்டதின் ரகசியம் என்ன? தன் நேரத்தை யாரோடு கூட எல்லாம் செலவழிக்க கூடாதோ அவர்களோடு கூட எல்லாம் இந்த பரிசுத்த பாத்திரமாய் அழைக்கப்பட்ட இந்த பாத்திரம் தன் நேரத்தை செலவழித்து தன்னை கரைபடுத்தி கொண்டது. அழைப்பையும் தேவ திட்டத்தையும் மகிமையான தேவனுடைய காரியங்களையும் மறந்து போய் தகுதியற்ற இடங்களுக்கு தேவ ஜனங்கள் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுது தங்களை கரைபடுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதனால் தேவன் அவர்களை ஒரு சிறையிருப்புக்கு அனுமதிக்கிறார். ஒரு சிறையிருப்புக்கு தேவன் அவர்களை விட்டு கொடுக்கிறார், தனிமைப்படுத்துகிறார். சிம்சோனுக்கு ஏற்பட்ட இந்த தனிமை, அதன் காரணம் என்ன? அதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, இன்ற நாளில் நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற நிலை, நீங்கள் இந்த நாளிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படலாம். உங்களை சுற்றிலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். சிம்சோனின் கரங்களில் விலங்கிடப்பட்டு கண்கள் குருடானது போன்ற ஒரு நிலையில் நீங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எதை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்? யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்புக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள்.
ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசேப்புக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு கிடைத்தது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். 39வது அதிகாரத்தில் 13வது வசனம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது கவனித்து பாருங்கள். யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்காக காட்டின தீவிரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிறார். எவ்வளவு தீவிரமாய் பாவத்தை விட்டு விலகி ஓடின யோசேப்பு தன் வஸ்திரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு தன்னுடைய அழைப்பையும் தேவன் தன் மீது வைத்திருக்கிற திட்டங்களையும் அந்த மனிதன் அறியாதிருந்த அந்த காலகட்டத்திலும் தன்னை பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாய் பாதுகாத்துக் கொள்வதற்காக பாவத்தை விட்டு விலகி ஓடின ஒரு யோசேப்பு. அதனால் ஏற்பட்ட விளைவு எப்படிப்பட்டது? சிறைச்சாலை, அடைக்கப்பட்ட ஒரு நிலை. காவல் கிடங்கில் யோசேப்பை அடைத்து வைத்தார்கள். காவல் கிடங்கு என்று சொன்னால் அது பாதாள சிறைச்சாலையை காட்டுகிறது. இருண்டு போன ஒரு இடத்தில் அடைக்கப்பட்ட ஒரு யோசேப்பு. 2 பாத்திரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு பாத்திரம் தன் அழைப்பையும் தன் மீது இருக்கிற மகிமையான திட்டங்களையும் அறிந்திருந்தும் கர்த்தருக்கு பிரியமற்ற இடங்களுக்கு நேராய் கடந்து போனது, வஸ்திரங்களை கரைப்படுத்தி கொண்டது. அதனால் கர்த்தர் அந்த பாத்திரத்தை தனிமைப்படுத்தும்படிக்கு ஒரு சிறையிருப்புக்கு கையளித்தார். இன்னும் ஒரு பாத்திரமோ தன் மீது இருக்கிற மகிமையான திட்டங்களை சரியாய் புரிந்து கொள்ளாத சமயத்திலும் தன் மீது இருக்கிற தேவனுடைய ஆச்சரியமான திட்டங்களும் மகிமையான அழைப்பையும் தெரியாத சமயத்திலும் தன் வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு பாவத்தை விட்டு விலகி ஓடினதினால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதின் பின்னணியில் நின்று கொண்டிருக்கிற காரியம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்? எப்படிப்பட்ட காரியத்தை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்? சிம்சோனை போல அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா, அல்லது யோசேப்பை போன்று நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறீர்களா? யோசேப்பின் நிலை எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்கள். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். மெய்தானே, யோசேப்பு இந்த காவல் கிடங்கில் அடைக்கப்படுவதற்கு ஒன்றும் செய்யவில்லை. பாவத்தை விட்டு அதி தீவிரமாய் விலகி ஓடின யோசேப்பு. ஆனால் பாவத்தை தொடர்ந்து போன சிம்சோன். 2 பாத்திரங்களும் கட்டப்பட்டன, விலங்கிடப்பட்டன, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டன. ஆனால் காரணம் மிகவும் வித்தியாசமானது. தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் காணப்படலாம். ஆனால் எதனால் அப்படிப்பட்ட நிலை என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சிறையிருப்பு எப்படியாய் மாற்றப்பட வேண்டும், எப்படியாய் மகிமையாய் முடிய வேண்டும், இந்த சிறையிருப்பில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் செயல்படுகிறீர்கள், அதையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்ட இருக்கிறார். இன்றைக்கு அடைக்கப்பட்ட ஒரு நிலை, எதையும் நாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சிறையிருப்பு எப்படிப்பட்டதாய் உங்களுக்கு காணப்படுகிறது? உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை அடைத்து வைத்திருக்கிறது. அநேக காரியங்கள் உங்களை கட்டி வைத்த ஒரு நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் உணர முடிகிறது, நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், மிகவும் நிந்திக்கப்படுகிறேன், மிகவும் ஒரு தலைகுனிவுக்கு நேராய் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களால் உணர முடிகிறது. ஆனால்
இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட வேளையில் நீங்கள் எப்படியாய் செயல்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தொடர்ந்து இடைபட விரும்புகிறார். இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட இந்த தருணம்தான் மிக முக்கியமான ஒரு வேலை. தனிமைப்படுத்தப்படும் நேரங்கள், தேவன் தன்னுடையவர்களை தனிமைப்படுத்தும் நேரங்கள் மிக முக்கியமான ஒரு நேரங்கள். ஏனென்றால் தேவன் அவர்களை உருவாக்குவதற்காகவும் தன்னுடைய அநாதி திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் ஏற்றவர்களாய் அவர்களை தகுதிப்படுத்தும்படிக்கும் தேவன் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய விசேஷித்த பாத்திரங்களுக்காக தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற விசேஷித்த ஒரு நேரம்தான் தனிமைப்படுத்தப்படுகிற நேரங்கள். ஆனால் தேவ ஜனங்கள் இதை குறித்த தெளிவற்றவர்களாய், இதை குறித்த ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை பெறாதவர்களாய் அநேக காரியங்களினால் குழம்பி போய் காணப்படுகிறார்கள். இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு பாத்திரங்களுக்குள்ளும் நடைபெற்ற காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். முதல் காரியத்தை பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். கண்களை இழந்து போன சிம்சோன், அது எதை காட்டுகிறது? தரிசனத்தை இழந்து போய்விட்டான். சரீர ரீதியான கண்கள் குருடாயிருந்தது. ஆனால் அதன் பின்னணியில் வேதத்தை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய கண்கள் குருடாய் போய்விட்டதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். தெய்வீக தரிசனத்தை இழந்து போய் தேவனுக்கு பிரியமற்ற இடங்களிலெல்லாம் கடந்து போனது எதை காட்டுகிறது? சிம்சோனின் தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி போய் முடிவிலே குருட்டாட்டத்துக்கு நேராய் கடந்து போனதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டிருந்த சிம்சோன் அழைப்பு மாறிவிட்டது, ஊழியம் மாறிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டது. இதற்காகத்தான் சிம்சோனை கர்த்தர் அழைத்தாரா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மனிதனை ஏவினதின் ரகசியம் இதுதானா? பெலிஸ்தரினால் சிறைபிடிக்கப்பட்டு பெலிஸ்தருடைய சிறைச்சாலையில் அவர்களுக்கு மாவரைக்கத்தக்கதாய் வேடிக்கை காட்டத்தக்கதான ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். தரிசனம் மாறிப்போனது, கண்கள் குருடானது, ஊழியமும் பாழாய் போய்விட்டது. ஆனால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையில் நடைபெற்ற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய காரியங்கள் அத்தனை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த யோசேப்பின் கரங்களில் ஒப்புவித்தான் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு அடைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையில் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் வசனத்தில் நாம் வாசித்தோம், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. ஜீவன் இரும்பினால் அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் யோசேப்பின் வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த ஆச்சரியமான காரியத்தை பாருங்கள். 40வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா. பாருங்கள், அடைக்கப்பட்ட சிறைச்சாலையிலும் தேவனின் மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்த யோசேப்பு, மாவரைத்து கொண்டிருந்த சிம்சோன்
ஆனால் தேவனின் மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்த யோசேப்பு ஒரே விதமான சிறையிருப்பு தான், ஒரே விதமான பாதைகள் தான், ஆனால் நடைபெற்ற காரியங்களோ மிக வித்தியாசமானவை. இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் உன்னை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. இதனால் மிகுந்த ஒரு தலைகுனிவுக்கு நேராகவும் சிறுமைப்படுதலுக்கு நேராகவும் நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். உன்னை கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்தின ஒரு நிலையில் வைத்திருக்கலாம். ஆனால் மாவரைப்பதோ அல்லது கர்த்தரின் மகிமையை வெளிப்படுத்துவதோ எப்படிப்பட்டதாய் உன் சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சிம்சோனை போல உன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உன் மீது இருக்கிற மகிமையான திட்டங்களையும் மறந்து போய் பெலிஸ்தர்களுக்கு நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயா? அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் உன் நேரம், உன் உழைப்பு, உன்னுடைய எல்லா காரியங்களும் உலகத்துக்கு நேராய் திருப்பப்பட்டு விட்டதா? உலக மண்ணின் காரியங்களுக்கு நேராய் உன் காரியங்களை நீ செலவழித்துக் கொண்டிருக்கிறாயா? அல்லது அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் தேவனின் மகிமையை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? உங்கள் நேரங்கள் இந்த காலகட்டங்களில் எப்படி செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? சிம்சோனை போல மண்ணுக்குரிய காரியங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? திரைப்படங்கள், மெகா தொடர்கள், செல்போன் என்று சொல்லி உங்கள் நேரம் பெலிஸ்தர்கள் திருடிக் கொண்டிருக்கத்தக்கதாய் உங்கள் அழைப்பையும் உங்கள் தரிசனத்தையும் நீங்கள் இழந்து போகத்தக்கதான காரியங்களை இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? அல்லது இந்த அடைக்கப்பட்ட சமயத்திலும் அதிலும் பாருங்கள், எகிப்து தேசத்தில் எகிப்து என்றாலே பாவத்திற்கு நிழலாட்டமாய் காண்பிக்கப்படுகிறது. எகிப்து என்றாலே இருண்டு போன ஒரு இடம். இருண்டு போன இடத்திலும், மிக இருண்டு போன பாதாள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட இடத்திலும் தேவனின் மகிமையை வல்லமையாய் தனக்குள்ளிருந்து பிரகாசித்த மகிமையான பாத்திரமாகிய யோசேப்பு. ஆனால் கண்கள் குருடாய் போய் இருண்டு போன ஒரு நிலையில் காணப்பட்ட சிம்சோன், எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்குள் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவை? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இருண்டு போன இடத்திலும் தேவனின் மகிமையை யோசேப்பு கொண்டு வந்தது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். கானான் தேசத்தில் கர்த்தரின் மகிமையை கொண்டு வருவது என்பது விசேஷித்த காரியம் அல்ல. எகிப்து தேசத்திலும் கர்த்தரின் மகிமையை விளங்கச் செய்வதுதான் விசேஷமான காரியம். கானான் தேசத்தில் தகப்பன் இருக்கிறார், சகோதரர்கள் இருக்கிறார்கள். அங்கு வஸ்திரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்தல் என்பது சாதாரண ஒரு காரியம். சபை கூடி வருதல் இல்லை, ஆலோசனைகள் இல்லை, கூடி வந்து ஜெபிக்கிற நேரங்கள் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சமயங்களில் உங்கள் வஸ்திரங்கள் எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது? எகிப்திற்கு ஒத்த ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டிருப்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? சிம்சோனுக்குள் வெளிப்பட்ட இருளான காரியங்களா? அல்லது சிம்சோனுக்குள் காணப்பட்ட இருண்டு போன குருடான தரிசனங்களா? அல்லது தேவனுடைய மகிமையை பிரதிபலித்த யோசேப்பை போன்ற ஆச்சரியமான பாத்திரங்களாய் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கு நடைபெற்ற இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள். சிம்சோனின் வாழ்க்கையில் நடைபெற்ற இன்னும் ஒரு காரியம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில்
25வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். வேடிக்கையான ஒரு மனிதனாய் மாறிப்போன மகிமையான ஒரு பாத்திரம், சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிம்சோன். அப்படி என்றால் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டது, இப்பொழுது மாவரைக்கவில்லை. ஆனால் வேடிக்கையான ஒரு பொருளாய் வெளியே கொண்டு வரப்பட்ட சிம்சோன். தேவஜனமே, இந்த சிறையிருப்பு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயம் மாற்றி போடுவார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். ஆனால் அதன் முடிவில் நீங்கள் எப்படியாய் வெளிப்பட இருக்கிறீர்கள் என்பதை சற்று கவனித்து பாருங்கள். வேடிக்கையாய் வெளிப்பட இருக்கிறீர்களா? மற்றவர்கள் பார்வையிலே ஒரு வேடிக்கையாய் காணப்பட இருக்கிறீர்களா? ஆனால் ஆச்சரியமான மகிமையான பாத்திரமாகிய யோசேப்பை பாருங்கள். யோசேப்பின் சிறையிருப்பிலும் ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். இந்த இடத்திலும் பாருங்கள், யோசேப்பும் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்படுகிறார். எப்படி சிம்சோன் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்டாரோ அதே போல யோசேப்பும் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்படுகிறார். தேவஜனமே, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் அது மாறித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மாறாதவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மற்ற எந்த காரியமாயிருந்தாலும் அத்தனையும் மாறித்தான் போகும் பாருங்கள். ஆனால் சிறையிருப்பின் முடிவில் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிற அந்த வேலை மிக முக்கியமான ஒரு வேலை. அப்படிப்பட்ட வேலையில் வேடிக்கையான ஒரு மனிதனாய், வேடிக்கை காட்டும் ஒரு மனிதனாய் சிம்சோன் புறப்பட்டு வந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டினார். ஆனால் யோசேப்பும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். ஆனால் அங்கே நடைபெற்ற காரியத்தை பாருங்கள். 105வது சங்கீதத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். விடுவிக்கப்பட்ட யோசேப்பு ராஜா கட்டவிழ்க்க சொல்லுகிறான். விடுவித்த அந்த மனிதனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எகிப்தை ஆளுகை செய்கிற பார்வோன் கட்டளை கொடுக்கிறான். அந்த கட்டளையின் முடிவு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. சிறையிருப்பிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த இந்த 2 பாத்திரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எப்படி சிம்சோன் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட நிலையில் கொண்டு வரப்பட்டாரோ அதே நிலையில் தான் யோசேப்பும் கொண்டு வரப்படுகிறார். சிறை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு விடவில்லை. அந்த இடத்தில் இந்த தரிசனங்களுக்கான விளக்கத்தை சொன்ன பிற்பாடுதான் சிறையிருப்புக்கான முற்றுப்புள்ளி ஏற்பட்டது. ஆனால் 2 பாத்திரங்களையும் சிறையிருப்பிலிருந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு பாத்திரம் வேடிக்கையாய் வெளிப்படுகிறது. ஆனால் இன்னும் ஒரு பாத்திரமோ அதை கண்டு பார்வோனே பிரமித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. தேவஜனமே, சிறையிருப்பிலிருந்து வெளியே நீங்கள் வரும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள்
மாற்றப்பட்டு தேவன் உங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது வேடிக்கையாய் வெளிப்பட இருக்கிறீர்களா, அல்லது அபிஷேகம் பெற்ற விசேஷித்த பாத்திரங்களாய் தேவனின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆச்சரியமான பாத்திரங்களாய் மகிமையான பாத்திரங்களாய் வெளிப்பட இருக்கிறீர்களா? பார்வோனும் கண்டு அந்த இடத்திலே எப்படியாய் அறிக்கை செய்கிறார் பாருங்கள். பார்வோன் சாதாரண மனிதன் அல்ல, தன்னையே தேவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவன். அந்த எகிப்து தேசம், ஒட்டுமொத்த எகிப்து தேசமும் அவர்களுக்கு பார்வோன் தான் கடவுளாய் காணப்பட்டான். பார்வோனுக்கு மண்டியிட்டு வணங்குவார்கள். ஆனால் அவனே மண்டியிடத்தக்கதாக தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. என்ன ஆச்சரியம் பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 41வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவன் உண்டோ? தன் ஒட்டுமொத்த பிரபுக்களையும் பார்த்து பார்வோன் அறிக்கை செய்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு மனுஷன் உண்டோ? ஏனென்றால் யோசேப்புக்குள் இருந்து வெளிப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர். தேவஜனமே, இந்த சிறையிருப்பு எப்படியாய் முடிய இருக்கிறது? ஒரு சில நாட்களாய், ஒரு சில வாரங்களாய் அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் நேரத்தை எதற்காக செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? எது உங்கள் நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது? எதற்கு நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பெலிஸ்தரின் காரியங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? சிம்சோன் சிறைச்சாலையில் மாவரைத்துக் கொண்டிருந்தான். எதை காட்டுகிறது? உங்கள் நேரங்கள், உங்கள் உழைப்பு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான இந்த தருணங்கள், இவைகளை எல்லாம் உலகமானது திருடிக் கொள்வதை காட்டுகிறது. சோம்பல், தூக்கம், பொழுதுபோக்குகள் என்று சொல்லி பகட்டான காரியங்களுக்கு நேராய் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? உலக காரியங்கள் உங்கள் நேரத்தை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறதா, திருடிக் கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் வேடிக்கையாய்தான் வெளிப்படுவீர்கள். வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதர்களாய்தான் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பீர்கள். சிறைச்சாலையில் யோசேப்பின் வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சங்கீதத்தின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 18 மற்றும் 19வது வசனத்தை வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இதுவரையிலும் யோசேப்புக்கும் சிம்சோனுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாதது போலத்தான் காணப்பட்டது. ஆனால் சிறைச்சாலையில் நடைபெற்ற மிக ஆச்சரியமான ஒரு காரியம். தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொன்னால் உருவாக்கினது, பரிசுத்தப்படுத்தினது. கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை உருவாக்க ஆரம்பித்தது. சிறையிருப்பு மகிமையான பாத்திரமாக யோசேப்பை உருவாக்கினது. தேவஜனமே, இந்த காலகட்டம் உங்களை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறது? உலகம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதா? தனக்கேற்றவர்களாய் உலகம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வேடிக்கையாய்தான் வெளிப்படுவீர்கள். ஆனால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டு தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் தனிப்பட்ட நேரத்தை அதிகமாய் செலவழிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், தேவ பிரசன்ன தண்டையிலே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், வேடிக்கை அல்ல, மாறாக உலகமே கண்டு வியக்கத்தக்கதாய் தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனைப் போல, இந்த மனுஷியைப் போல என்று சொல்லி உலகம் கண்டு தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான விசேஷித்த பாத்திரங்களாய் வெளிப்படுவீர்கள். ஒருவேளை
இத்தனை நாள் வரையிலும் உங்கள் நேரத்தை உலகம் திருடிக் கொண்டிருக்கலாம். உலக காரியங்கள் உங்கள் நேரத்தை பங்கு போட்டு கொண்டிருக்கலாம். சோம்பலுக்கும் வீண் அலுவல்களுக்கும் திரைப்படத்திற்கும் செல்போனுக்கும் தேவையற்ற பொழுதுபோக்குகளுக்கும் உங்கள் நேரத்தை நீங்கள் இத்தனை நாள் வரையிலும் செலவழித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு எனக்கு வேடிக்கையாய் முடியக்கூடாது ஆண்டவரே, எனக்கு வேடிக்கையாய் முடியக்கூடாது ஆண்டவரே. மாறாக இப்படி மகிமை எனக்குள்ளிருந்து வெளிப்படத்தக்கதாய், நீர் எனக்குள்ளிருந்து மகிமைப்படத்தக்கதாய் என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சந்நிதியிலே உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டுடைய சமூகத்திலே பாடலாய் அல்ல, அர்ப்பணிப்பாய் அர்ப்பணிப்பாய் உணர்ந்து தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே இந்த பாடலை பாடுவோம். வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா அணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா அணைந்து கொள்ளுமே. தேவ சமூகத்திலே உள்ளத்தை ஊற்றி ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, என் ஓட்டம் வேடிக்கையாய் முடியக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் என்னை வந்து அடைத்து போடலாம். என் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம். என்னை கடினமான சூழ்நிலையில் பாடுகள் வழியாய் நீர் என்னை நடத்தி கொண்டு போகலாம். ஆனால் அது வேடிக்கையாய் முடியக்கூடாது ஆண்டவரே, வேடிக்கையாய் முடியக்கூடாது ஆண்டவரே. மாறாக உம்முடைய மகிமை எனக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தை கருத்தாய் தேட வேண்டியது அவசியம். வித்தியாசத்தை ஏற்படுத்தினது எது? தேவனின் சமூகம், தேவனின் பிரசன்னம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் உங்களை உருவாக்குகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களை அவருக்கேற்றவர்களாய் உருவாக்க ஆரம்பிக்கிறது. தேவ சமூகத்திலே அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கென்று அதிக நேரத்தை கொடுக்க ஆரம்பியுங்கள். வசனம் உங்களை புடமிட ஆரம்பிக்கும். வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். வசனம் உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அந்த சிறையிருப்பில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டினார். அதை தொடர்ந்து அங்கு நடைபெற்ற இன்னும் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. மீண்டும் முளைக்க தொடங்கிற்று. எதை அந்த மனிதன் பறிகொடுத்தானோ, எதை அந்த மனிதன் இழந்து போனானோ, இழக்க கூடாத காரியத்தை எல்லாம் இழந்து போன சிம்சோன், ஆனால் தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய மிகுந்த இரக்கம் மீண்டும் மீண்டும் அந்த மனிதனின் தலைமுடி வளர ஆரம்பித்தது. எதை காட்டுகிறது? தேவன் சிம்சோனை உருவாக்க துவங்கினார். தேவனின் கிருபையை அது காட்டுகிறது. தேவனுடைய தயவை காட்டுகிறது. பாருங்கள்,
நசரேய விரதத்துக்குரிய சிம்சோன் தன் தலையை தீட்டுப்படுத்தினான், தன் வஸ்திரத்தை தீட்டுப்படுத்தினான். அதனால் சிரைக்கப்பட்ட அந்த தலை, ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அந்நியன் வந்து செய்யத்தக்கதாய் கர்த்தர் அனுமதித்தார். ஆனாலும் மீண்டும் மீண்டும் தலைமுடி வளரத்தக்கதாய் கிருபை பாராட்டின கர்த்தர். அதே போல யோசேப்பின் வாழ்க்கையிலும் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம். மீண்டும் வாசியுங்கள், சங்கீதத்தின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை யோசேப்போடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிறைச்சாலையில் இருண்டு போன அந்த இடத்தில் ஜீவ வெளிச்சமாகிய வார்த்தை இந்த மனிதனோடு கூட இடைப்பட்டது. தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஆச்சரியமான கிருபை. தேவஜனமே, இப்படிதான் இருண்டு போயிருக்கிற இந்த காலகட்டத்தில், அடைக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் இழந்து போனவைகள் மீண்டும் துளிர்க்கத்தக்கதாய், மீண்டும் வளரத்தக்கதாய், இருண்டு போன உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே ஜீவ வெளிச்சமாகிய அவருடைய வார்த்தை பிரகாசிக்கத்தக்கதாய் தேவ தயவு குறுக்கிட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய தயவு குறுக்கிட்டு கொண்டிருக்கிறது, இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்களை இழந்து போன சிம்சோன், ஆனால் தான் யார் என்ற ரகசியத்தை அந்த மனிதன் கண்டுபிடிக்கத்தக்கதாய் அந்த சிறையிருப்பின் முடிவு அமைந்தது. பாருங்கள், அந்த சிறையிருப்பின் முடிவு வேடிக்கை போல காணப்பட்டாலும், பெலிஸ்தீருக்கு வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருள் போல காணப்பட்டாலும், அந்த கடைசி மணித்துளிகளில் சிம்சோனுக்குள் ஏற்பட்ட ஆழமான மாற்றங்கள், ஆழமான அசைவுகள், இந்த மனிதன் தான் யார் என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், தான் எப்பேற்பட்ட விசேஷித்த அழைப்பை பெற்ற மனிதன் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் வளர்ந்த தலைமுடியானது உணர்த்தி காட்ட ஆரம்பித்தது. அதுதான் தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் நேரத்தை வீணாய் செலவழித்திருக்கலாம், உலகத்திற்கு நீங்கள் விற்று போட்டிருக்கலாம். ஆனால் தேவ தயவு உங்களை விட்டு விலகி போகவில்லை. தேவன் இன்னும் தன் கிருபையின் கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், நீங்கள் இழந்து போன காரியங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களுக்குள் தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு சிம்சோனின் வாழ்க்கையில் அப்படிதான் நடைபெற்றது. பாருங்கள், எப்படியாய் அந்த காரியங்கள் முடிந்தது என்பதை வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவதயம் இந்த கடைசி மணித்துளிகளில் சிம்சோன் தேவ பிரசனத்துக்கு நேராய் திருப்பப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். என்னை நினைத்தருளும். அப்படி என்றால் சரீர ரீதியான கண்கள் குருடாய் போய்விட்டது, ஆனால் மனக்கண்களோ பிரகாசித்து எரிய ஆரம்பிக்கிறது. தான் யார், தான் எப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற மனிதன், எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட சிம்சோன், ஆண்டவரே, பெலிஸ்தீரிடத்தில் நான் பழி வாங்க வேண்டும், என் கண்களுக்காக, இழந்து போன என் தரிசனத்திற்காக நான் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சை பற்றி எரிகிறது. இந்த சிறையிருப்பு உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை குறித்த வைராக்கிய வாஞ்சையை பற்றி எரிய செய்யட்டும். தேவ பிரசனத்தை குறித்த தனியாத தாகத்தை உங்களுக்குள் ஊற்றட்டும். தேவனுக்கென்று நான் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எழுந்திருக்கத்தக்கதாய் தேவனுடைய தயவுள்ள கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு எழுந்து பிரகாசிக்கத்தக்கதான ஆச்சரியமான மகிமையான வைராக்கியத்தை உங்களுக்குள் தட்டி எழுப்பட்டும். அப்படிதான் சிம்சோனுக்குள் எழும்பி வந்த வைராக்கியம். சிம்சோனின் வாழ்க்கையின் முடிவை பாருங்கள். அந்த மனிதன் உயிரோடு இருந்த நாட்களை விட அவன் மரித்து போகிற அந்த சமயத்தில் நடைபெற்ற ஆச்சரியமான காரியத்தை பாருங்கள். அந்த ஜெபத்தின் முடிவில்
தேவன் செய்த மகிமையான காரியத்தை பாருங்கள். 16வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். இப்படிதான் நமக்குள் இருக்கிற சுயங்கள் சாகட்டும், நான் என்ற அகந்தை சாகட்டும், உலகத்தின் காரியங்கள் சாகட்டும். கோதுமை மணியானது மண்ணிலே விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நான் என்ற அகந்தை சாகட்டும், உலக காரியங்கள் சாகட்டும். அப்பொழுது நமக்குள் இருந்து தேவ பலன் வெளிப்பட ஆரம்பிக்கும், தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படியே யோசேப்பின் வாழ்க்கையிலும் பாருங்கள், என்ன ஆச்சரியமான மகிமையான ஒரு காரியமாய் கர்த்தர் காரியங்களை முடித்தார் பாருங்கள். தீவிரமாய் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட யோசேப்பு, மிக தீவிரமாய் கொண்டு வரப்பட்ட யோசேப்பு கொண்டு வரப்பட்டவுடன் அங்கு வெளிப்பட்ட தேவ மகிமையை பாருங்கள். ஆதியாமத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். தேவனே போத்திபாரின் வீட்டில் இருந்தாலும் கண்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கண்கள் கர்த்தரின் மீது பதியப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கண்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதே பதியப்பட்டிருக்கிறது. பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டாலும் கண்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகவில்லை. நான் அல்ல தேவனே என்று சொல்லி இருண்டு போன எகிப்திலும் தேவ மகிமையை பிரதிபலித்த யோசேப்பு. தேவஜனமே, அன்றைக்கு சிம்சோனின் வாழ்க்கையில் தலைமயிர் மீண்டும் முளைக்க தூங்கினது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கிருபையாய் தயவாய் தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இழந்து போன உங்கள் தரிசனங்கள், நீங்கள் இழந்து போன உங்கள் ஜெப வாழ்க்கைகள், நீங்கள் இழந்து போன பரிசுத்தங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த சிறையிருப்பின் நாட்கள் உங்களுக்குள் அமையட்டும். உங்களுக்குள் தேவன் வல்லமையாய் மகிமைப்படத்தக்கதாய், உங்களுக்குள் இருந்து தேவனுடைய மகிமை ஆச்சரியமாய் வெளிப்படத்தக்கதாய், யோசேப்பை போல புறப்பட்டு நீங்கள் வெளியே வரத்தக்கதாய் இந்த சிறையிருப்பின் நாட்கள் உங்களுக்கு அமையட்டும். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், இவை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான். இந்த 2 பேரின் வாழ்க்கையிலும் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு காரியம், கடைசி மணித்துளிகளில் சிம்சோன் கண்டுபிடித்த காரியம். ஆனால் தன் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் நிலைத்து யோசேப்பு நின்ற ஒரு காரியம், அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பிரசன்னம். அந்த பிரசனத்தில் தரித்து நிற்க ஆரம்பியுங்கள். இந்த பிரசனத்தில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். இந்த பிரசனம் என்பது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வார்த்தையை காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் ஊன்ற கட்டப்பட ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் ஊன்றி உங்கள் நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். தன் மகிமையான திட்டங்களை உங்கள் மூலமாய் நிறைவேற்றி மகிமைப்படும் கர்த்தர். அவர் பிரசனத்தை கருத்தாய் தேடுங்கள், உறுதியாய் தேடுங்கள், உத்தமமாய் அவரை பின்பற்ற ஆரம்பியுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது.